ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட ஃபைனல் ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி செம்மையான சம்பவம் விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட் வரப்போகுது. இதில் இன்றைக்கி விஜய் பார்வதியும் கமருதீன் வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளம்பியிருக்கு. ஏன் அப்படின்னா சாண்ட்ரா பண்ணது ஃபுல்லாக ட்ராமா அப்படின்ற மாதிரி வெளியும் சரி உள்ளேயும் சரி நிறைய விஷயங்கள் போன காரணத்தினால ஒருவேளை நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பிரதீப்க்கு வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு கொடுக்கும்போது ஒரு கால் போச்சு, அவர் தான் மறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும். ஸோ இது வரைக்கும் விஜய் பார்வதி கமருதீன் பேசாமல் இருக்கிற ஒரு காரணத்தினால மேபி வர சான்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நடந்தால் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் விஜய் பார்வதி கமருதீன் வரதை எப்படி பார்க்குறீங்க? வரணுமா வேண்டாமா அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத் பொட்டி எடுத்துகிட்டு நேற்று கிளம்பிட்டாங்க. ஸோ அவரும் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து அங்கே வருவாங்க. வந்து அந்த பணப்பெட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பயண வீடியோ கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கானா வினோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியானா இன்னும் ஒரு சில பேருக்கு செம்ம டோஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளோட கானா வினோத் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,13,228 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47.6. ஸோ கானா வினோத் செம்மையாக வந்துட்டு இது வரைக்கும் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. என்னதான் அவர் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போனாலும், வெளியே பிக் பாஸ் விட்டு வெளியே போனாலும் நம்மளோட மனசுக்குள்ளே நேற்று அவர் பண்ண விஷயங்கள் நீங்காத ஒரு விஷயமாக வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு வடுலாம் சொல்ல முடியாது. ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். பிக் பாஸும் பேசுகிறது, 2 பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் செஷன் சொன்னது, அவர் சீனியர் செஷன் சொன்னது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போகிறது என்னென்னா 3 ஃபைனல்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒன்று வந்துட்டு விஜய் பார்வதி, செகண்ட் வந்துட்டு கமருதீன், தேர்ட் வந்துட்டு வினோத். இவங்க 3 பேர் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போகிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,49,734 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.76. ஸோ திவ்யா மேக்ஸிமம் டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரோராவே வந்துட்டு நேற்று நைட்டு வந்து பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து திவ்யாவுக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்கிற காரணத்தில் அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பிஆருங்க அதெல்லாம் வராதுன்ற மாதிரி இன்னொரு பக்கமும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டைட்டில் வினராக வந்து திவ்யா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,01,109 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.37. ஸோ சபரி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த மிக்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அது நேற்று வந்துட்டு அரோரா நார்மலாக பேசும்போது மிக்சர் அப்படி சொன்ன உடனே வந்துட்டு அதை சொல்லாத, எனக்கு பிடிக்கல, அது சும்மான்னு சொன்னாங்க, நான் தான் அந்த வார்த்தை அப்படி சொல்லிட்டேன் அப்படி மாதிரி சொன்னார். ஸோ யாருக்காக இருந்தாலும் அந்த வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரிஸில் பார்த்தா ஏஐ மூலமாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அவர் உட்கார வச்சு சுற்றி வந்து மிக்சரை போட்டு வச்சுருக்காங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் சபரி ஒரு குட் ஹார்ட்டட் ஒரு பர்சன், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இந்த சாண்ட்ரா விஷயத்தில் வந்துட்டு அவர் பண்ண ஒரு விஷயம் பாசிட்டிவாகவும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கார்டுன்ற விஷயம் விஜயை பார்வதி கொடுத்ததுனால சபரிக்கு ஏன் கொடுக்கலன்ற மாதிரியும் போயிருக்கு. அது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இவருக்கும் வந்துட்டு இந்த டைட்டில் கிடைக்கிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி போகுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நாலாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,656 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.91. ஸோ விக்ரம் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு போயிடுவார்னு அவரே நம்புறாரு. கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், இந்த வாரம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருத்து சொல்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும் பொழுது இந்த பணப்பெட்டி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 20 லட்சமாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பிளானை போட்டிருக்காரு. டப்புன்னு நம்மளால் அந்த கையை வச்சு தூக்கிட்டாரு. நல்ல மூவ் தான், அது வந்து ஒரு பக்கம் சூப்பர் தான். பட் என்னை கேட்டிங்கன்னா விக்ரம் ஒரு சூப்பரான ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், நல்ல ஒரு கேம் சேஞ்சர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு வாரமும் எஸ்பெஷலி அந்த வீக்லி டாஸ்கில் அவரால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காரு. அது வந்து கண்டிப்பாக நம்ம அதை பாராட்டி ஆகணும். மற்ற கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவரோட விஷயங்கள் அதிகப்படியாகவே இருந்திருக்கு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,665 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.36. ஸோ சாண்ட்ரா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொட்டி எடுக்கலாம் தான் முடிவில் இருந்தாங்க. பட் அவர் எடுத்துட்டார். பட் ஆனால் அவங்க ஃபேஸில் வந்து அது மாதிரி எந்த ரியாக்ஷனுமே இல்லை, ஐயோ போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட வேறு ஏதோ திங்கிங்கில் இருக்காங்களா, இல்லை அந்த டைட்டிலே நம்மளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த வாரம் முழுக்க வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்த ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு சாண்ட்ராவை தான் தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அமைத்து வேறு வந்து என்ன சம்பவம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டு வேறு இருக்காங்க. நம்ம சாண்ட்ரா என்ன நடக்க போது தெரியல. சாண்ட்ராக்கு சப்போஸ் அவங்க இந்த வாரமும் கடந்தாங்கன்னா அடுத்த வாரம் அந்த ஃபினாலில் எத்தனாவது
பிளேஸில் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ மொத்தம் எல்லாருமே வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,57,992 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்க, அதாவது வினோத் போயிட்டாங்க, இதை தவிர்த்து ஒருத்தவங்க போவாங்க அப்படின்னா யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் போகணும், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.